திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தேவரோடு ஆடி திரு அம்பலத்து ஆடி மூவரோடு ஆடி முனிஜனத்தோடாடி பாவினுள்ளாடி பரசக்தியில்லாடி கோவினில் ஆடிடும் கூத்தபிரானே. திருச்சிற்றம்பலம். தேவரோடு ஆடி திரு அம்பலத்து ஆடி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். கூத்தபிரானாகிய சிவபெருமான் தேவர்களின் அறிவில் நின்று ஆடுவான். எவ்வளவு அழகாக இருக்கின்றது பாருங்கள். திரு அம்பலத்தில் நின்று ஆடுவான். மும்மூர்த்திகளாகிய நான்முகன், திருமால், ருத்ரன் என்பவர்களிடமும் நின்று ஆடுவான். தவ முனிவர்களிடமும் நின்று ஆடுவான். பாவினுள் நின்று ஆடுவான். பா என்றால் என்ன? பாட்டினுள். நாம் எல்லாம் பாடுகிறோமே, துதி செய்கிறோமே, அந்த பாட்டினுள் நின்று ஆடுவான். பராசக்தியிடம் நின்று ஆடுவான். ஆன்மாக்களின் அறிவில் நின்று நடனம் ஆடுவான் என்ற கருத்தைத்தான் இந்த பாடல் குறிக்கிறது. தேவரோடு ஆடி திரு அம்பலத்து ஆடி என்று கூறுகிறார். தேவர்கள் மற்றும் திரு அம்பலத்தில் ஆடுதல் என்றால் என்ன? தேவர்களுடன் சேர்ந்து ஆனந்த நடனம் ஆடுபவர். சிதம்பரத்தில் உள்ள திரு அம்பலம், அதாவது பொன்னம்பலம் என்று கூறுகிறோமே, அந்த இடத்தில் எல்லா கண்களுக்கும் புலப்பட நடனம் ஆடுபவர். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை செய்யும் மும்மூர்த்திகளுடன், அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இருக்கிறார்களே, அவர்களுடன் கலந்து ஆடுபவர். முனிவர் கூட்டத்துடனும் இணைந்து ஆடுபவர். இங்குள்ள மூவர் என்பது சிவனின் 5 தொழில்களில் அடங்கும். மறைத்தல், அருளல், நீங்களாக முதல் 3 மூர்த்திகளை குறிக்கலாம். பக்தர்களின் பாடல்களிலும் பா என்றால் என்ன? கவிதை பாடல். பரம்பொருளின் சக்தியாகிய பராசக்தி உமை அம்மையுடனும் இணைந்து ஆடுபவர். பராசக்தி தான் சிவபெருமானின் ஆட்டத்திற்கான அடிப்படை ஊன்றுகோலாக விளங்குகிறாள். இந்த பாடல் அனைத்து உயிர்களிலும் கோ என்று கூறுகிறாரே, அவற்றின் இயக்கங்களிலும் சிவனே நடனம் புரிகிறார் என்ற உண்மையை குறிக்கிறது. சிதம்பர நடராஜனின் ஆடல் கதையை இப்பொழுது பார்க்கலாம். முற்காலத்தில் தாரகாபுரம் என்னும் இடத்தில் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான முனிவர்கள் சிவபெருமானை விட தாங்கள் செய்யும் யாகங்களே பெரிய சக்தி உடையவை என்றும் கடவுள் ஒரு மாயைதான் என்றும் ஆணவம் கொண்டு இருந்தனர். அவர்களின் ஆணவத்தை அடக்க திருமால் அழகிய மோகினி வடிவம் தாங்க சிவபெருமான் பிச்சை எடுப்பவர் கோலத்தில் ஆடை குறைத்து கையில் மண்டை ஊட்டுடன் பிக்ஷாடன மூர்த்தியாக அங்கு வனத்திற்குள் நுழைந்தார். மோகினியின் அழகில் முனிவர்களின் மனைவியர் மயங்கினர். பிக்ஷாடனரின் அழகில் முனிவர்கள் மயங்கினர். இதை கண்டு கோபமடைந்த முனிவர்கள் தாங்கள் செய்த யாகங்களின் சக்தியால் சிவபெருமானை கொல்ல முடிவு செய்தனர். மோகினியின் அழகில் ஆண்களும் மயங்கி இருக்கலாம், இந்த பிக்ஷாடனர் அழகில் பெண்களும் மயங்கி இருக்கலாம். இதை கண்டு கோபமடைந்த முனிவர்கள் தாங்கள் செய்த யாகங்களின் சக்தியால் சிவபெருமானை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். முதலில் யாக நெருப்பிலிருந்து ஒரு கொடிய புலியை உருவாக்கி கூத்துப்பிரான் மீது ஏவி விட்டனர். சிவன் அந்த புலியை என்ன செய்தார்? கொன்று அதன் தோலை உரித்து தன் உடலின் ஆடையாக, புலித்தோல் ஆடை அணிந்திருக்கிறாரே அதுதான் ஆடையாக உடுத்தி கொண்டார். பின்னர் ஒரு பாம்பை ஏவினர். சிவன் அதை பிடித்து தன் கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கொண்டார். இறுதியாக என்ன செய்தார்கள்? தங்கள் ஆணவம், வன்மம், மாயை ஆகியவற்றுடன் ஒரு குள்ள உருவத்தையுடைய பூதத்தை, குள்ள பூதம், அவனை ஏவினர். அந்த குள்ள பூதமே அபஸ்மாரன் அல்லது அயலக்கன் என்று அழைக்கப்படுகிறது. இது அறியாமை, அதாவது அஞ்ஞானம் மற்றும் ஆணவம் ஆகியவற்றின் வடிவமாகும். கூத்தபெருமான் என்ன செய்தார்? அந்த அபஸ்மாரனின் முதுகையை தன் திருவடியால் அழுத்தி அவனை தரையில் கிடத்தி மிதித்து அடக்கினார். அனைத்து மாயைகளையும் அடக்கிய அந்த நிலையில் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் காட்சி அளிக்கும் பொருட்டு தனது ஆனந்த தாண்டவத்தை, அதாவது ஆனந்த தாண்டவம் என்றால் என்ன? சந்தோஷமான தாண்டவம், நடனம் ஆடினார். இந்த நடனத்தை கண்ட முனிவர்கள் அனைவரும் தங்கள் யாகங்களின் சக்திக்கு இறைவன் அடிமை இல்லை என்பதையும் அவனே பரம்பொருள் என்பதையும் கடைசியில் உணர்ந்து தங்கள் ஆணவம் நீங்க பெற்றனர். இந்த ஆனந்த தாண்டவம் ஆடிய இடமே என்றும் சிதம்பரம், தில்லை என்று கூறுகிறோமே என்று போற்றப்படுகிறது. இத்திருக்கோலமே நடராஜர் என்று வழிபடப்படுகிறது. இதன் தத்துவம் என்ன? நடராஜனின் வலது பாதம் மிதித்து அடக்கும் அபஸ்மாரன் நாம் வெற்றி கொள்ள வேண்டிய அறியாமையும் ஆணவத்தையும் குறிக்கிறது. கூத்தப்பெருமான் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் நிறைந்து மாயையை அடக்கி ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவர் என்பதே
இதன் தத்துவமாகும். தேவரோடு ஆடி, திரு அம்பலத்து ஆடி, மூவரோடு ஆடி, முனிஜனத்தோடு ஆடி, பாவினுள் ஆடி, பராசக்தியில் ஆடி, கோவினுள் ஆடிடும் கூத்தபிரானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.